Hello students, I am Anthony. நம்ம numerical methods exercise number 5.1 problem number 3 நம்ம பார்க்கிறோம். If h equal to 1, then prove that e power minus 1 delta equal to x power cube equal to 3x square minus 3x plus 1. அதுதான் இங்கே h equal to 1 எனில் ஓகே இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நிறுவ வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஓகே, இதுதான் வந்து ப்ராப்ளத்துடைய கான்செப்ட். சரி, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் எடுத்துக்கலாமா? ஓகே, எடுத்துக்கோங்க. Okay, that is okay under the proof. Okay, we are taking what LHS part. Okay, LHS part is nothing but e power minus 1 into what delta. சரிங்களா? Okay, into what உங்களுக்கு x power cube. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈங்கிறது ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், டெல்டாங்கிறது உங்களுக்கு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். சரிங்களா? அதாவது இந்த ஈங்கிறது என்னது இடப்பெயர்ச்சி செயலி, இது வந்து முன்னோக்கு வேறுபாட்டு செயலி. அப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power minus 1 into delta is nothing but what? ஓகே, நெப்லாங்கிறது நம்ம இப்படி போடுவோம். ஓகே, இது வந்து என்னது ஆக்சுவலி ஓகே பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது பின்னோக்கு வேறுபாட்டு செயலி. இந்த எக்ஸை கேப் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபார்முலா அப்படியே வந்துடும். சரி, இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதுகிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஹியர் ஐ எம் கோயிங் டு ரைட் a ஃபார்முலா, தட் இஸ் நெப்லாவுடைய ஃபார்முலா. நெப்லாவுடைய ஃபார்முலா வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? f of x ஆக்சுவலி f of x மைனஸ் f of x மைனஸ் h. ஓகேயா? சரி, ஆல்ரெடி உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஹெச்சுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம இடைவெளி, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்சுங்கிற ப்ளஸ் அந்த ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த நெப்லா கூட இந்த சிம்பிளுக்கு பேர் தான் நெப்லா. சரிங்களா? ஓகே, அதாவது பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், பின்னோக்கு வேறுபாட்டு செயலி. சரி, அப்போ இந்த நெப்லா கூட ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் பவர் கியூபு. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறீங்க, சொல்யூஷன் நீங்கள் கொண்டுட்டு வர போகிறீங்க. சரி, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேலை வேல்யூ என்னது? எஸ் எக்ஸ் கியூபு மைனஸு இங்கே எக்ஸ்னா எக்ஸ் கியூபு, ஒய்னா ஓகே ஒய் கியூபு. அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒன் பவர் கியூபு. எஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பவர் வாட் கியூப். இப்போ என்ன பண்ணணுங்க, இந்த எக்ஸ் பவர் கியூபை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் பை யூஸிங் த ஃபார்முலா. எந்த ஃபார்முலா? a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஓகே, a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு தட் இஸ் a கியூப் மைனஸ் வாட் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் வாட் 3ab ஸ்கொயர். ஓகே, மைனஸ் வாட் உங்களுக்கு b கியூபு. இங்கே ஏங்கிற பிளேஸில் எக்ஸ், சரிங்களா? பிங்கிற பிளேஸில் 1. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸ் கியூபு மைனஸ் வாட்டு உங்களுக்கு 3x ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 3x மைனஸ் 1 பவர் கியூப் வந்து 1 தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாக்க உங்களுக்கு தெரியும். எக்ஸுங்கிற ஏங்கிற பிளேஸில் எக்ஸை போடுங்க, பிங்கிற பிளேஸில் 1 போடுங்க. ஓகே, ஃபர்தர் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன, அந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஓகே, உள்ளே கொண்டு போகுமா? ஓகே, வெளியில் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் கியூபு ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 3x ஸ்கொயரு. ஓகே, மைனஸ் 3x ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1. இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டு மீதி உள்ள பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 3x ஸ்கொயரு மைனஸ் வாட்டு 3x ப்ளஸ் வாட்டு 1. ஓகே, இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் என்ன எடுத்தோம்? ஓகே, இ பவர் மைனஸ் 1 இன்ட்டு வாட்டு டெல்டா. ஓகே, இன்ட்டு வாட்டு எக்ஸ் பவர் கியூபு. எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்தீங்க, ஆர்ஹெச்எஸ் பார்ட் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1ங்கிற ஆன்சர் கொண்டுட்டு வந்தாச்சு. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.